கம் நம்ம சேனலில் ₹1 நம்ம ஹெல்ப் பண்ணுறது மூலமாக ஒரு ஹெல்பிங் பிளான் வந்திருக்கு. தமிழ்நாடு கம்பெனி தான். ஓகேங்களா. ஏகப்பட்ட ஹெல்பிங் பிளான் நீங்கள் நிறையா பார்த்துருப்பீங்க. எல்லாமே நம்ம போவோம்னு நினச்சா சில இடத்துல சில தடங்கள் வந்துக்கிட்டே தான் இருக்குது. சில பேர் ஃபோர்ஜரி பண்ணி ஏமாற்றிக்கிட்டே தான் இருக்காங்க. ஓகேங்களா. சில கம்பெனி ஜெனுவனாக பண்ணுற கம்பெனியில் என்ன ஆகுதுன்னா அந்த இடத்துல அப்படியே ஸ்டக்காகி நிற்கிது. ஆனால் யார் ஏமாத்துறான், யார் ஃப்ராட் பண்ணுறானோ அவனை நோக்கி தான் ஒரு கூட்டம் போகுது. ஏன்னா அவங்களுடைய அட்ராக்டிவ் ஸ்பீச் இருக்குது. சில இடத்துல என்ன பண்ணுறதுனா அவங்க அட்ராக்டிவாக ஸ்பீச்சும் பண்ணுறாங்க, அவங்க மிரட்டவும் செய்கிறாங்க. அதுக்கு மிரட்டங்களுக்கு பயந்து அவங்களுடைய என்ன சொல்கிறது, ஒரு இது கூட ஒரு டிசிஷன் கூட எடுக்க தெரியாமல் ஒரு கோலத்தனமாக ஒரு இடத்துல போய் மாட்டிட்டும் நிறைய பேர் இருக்க தான் செய்கிறாங்க. வேறு வழியில் அங்கே மாட்டினதால் அதுதான் பெஸ்ட்டுன்னு நிறைய பேர் பேசுவாங்க. ஆனால் ஜெனுவனாக இங்கே தான் இடம் இருக்குது வாங்க சொல்லி அட்ரஸ் இருக்குது எனி டைம் போகிற இடத்துல நிறைய பேர் போக மாட்டேங்கிறாங்க. சில இடத்துல சில கம்பெனிக்கார என்ன சொல்கிறான், நீ வேறு இடத்துக்கு போனால் உன் ஐடியா லாக் பண்ணுறேன் பிளாக் பண்ணுறேன்னு மிரட்டுறான். அப்போ எவ்வளோ பயந்து ஒரு இடத்துல போய் அடிமைத்தனமாக மாட்டிட்டு எத்தனையோ பேர் இருக்கீங்க. சில குறிப்பிட்ட கம்பெனி இருக்குது. ஓகேங்களா. அது உங்களுக்கே தெரியும். ஹெல்பிங் கான்செப்டில் சில கம்பெனி மட்டும்தான் அந்த மாதிரி பண்ணுறாங்க. கேவலமான புத்தி இருக்கிறவங்க அது ஒன்றும் பண்ண முடியாது. ஏன்னா அவங்க உங்களை அடிமையாக்கே பழக்கப்பட்டாங்க. நீங்கள் அடிமையாகவே இருக்கணும்னு பழக்கப்பட்டுட்டீங்க. அங்கே எதிர்த்து பேசினா உங்கள் ஐடி பிளாக் ஆகிடும். அந்த தைரியமும் உங்களுக்கு கிடையாது. சில லீடர்ஸ்க்கும் என்ன பண்ணுறது, அவங்களும் வேறு வழி இல்லாமல் ஏகப்பட்ட அடிமைகளை உள்ளே கொண்டு வந்துகிட்டே தான் இருக்காங்க. அங்கே ஒவ்வொருத்தரும் இருக்கிறவங்க எல்லாருமே அடிமைகள் மட்டுமே. எங்கே ஒரு இந்த தாண்டி வேறு இடத்துல போய் உங்கள் ஐடி பிளாக் பண்ணுவேன்னு சொல்கிறானோ அந்த இடத்துல நீங்கள் கேள்வி கேட்காதவங்க எல்லாருமே அடிமைகள் மட்டுமே. அதுதான் உண்மை. கரெக்டாக. இது ஜனநாயக நாடு. நம்ம எங்கே வேணாலும் போகலாம். இது ஒரு பேசிவ் இன்கம் தான். இங்கே தான் இருக்கணும், அங்கே தான் இருக்கணும், அங்கே தான் இருக்கணும்னு தெரில. அப்போ அங்கே ஒரு இடத்துல இருக்கிறோன்னா மந்த்லி அவனால் உங்களுக்கு ஏர்னிங்ஸ் ₹30,000 கொடுக்க முடியுமா? முடியாது. போட்ட பணமே வர மாட்டேங்குது. நிறைய பேர் இருக்கிறாங்க. அது ஓகேங்களா. அதையும் தாண்டி இப்போ புதுசாக ஒரு கான்செப்ட் வந்துருக்கு. ₹1 நீங்கள் ஹெல்ப் பண்ண போகிறீங்க, அவ்வளோதான். ₹1 ₹2ன்றது ஓகே. பட் ₹1000 கொடுத்துட்டு அது கரெக்டாக போகிற பிளானும் இருக்குது. பட் அதில் யாருமே உள்ளே போக மாட்டேங்கிறீங்க. சில பேர் மிரட்டலால் அதனால் லாக் ஆகி போய் சில பேர் நிற்கிறீங்க. இதுதான் நடந்துகிட்ருக்கு. சில பேர் ஜெனுவனாக போகாமல் ரெஃபரல் கொடுக்குறவங்களுக்கு மட்டுமே பணத்தை அங்கே கொடுத்துட்ருக்காங்க. சில கம்பெனி இருக்குது. ஓகேங்களா. அதனால தான் இது புதுசாக சூப்பராக ஆரம்பிச்சிருக்காங்க. ரிஸ்க்கு ரொம்ப கம்மி தான். ஓகேங்களா. ₹1000 ₹500 நீங்கள் கொடுத்து ரிஸ்க் எடுக்க வேண்டாம். சில இடத்துல ₹1000 பிளான்ஸ் அதுக்கப்புறம் இன்னொரு ₹2000 பிளான் சொல்லி இந்த இன்கம் அந்த இன்கம் சொல்லி உங்களை ஏமாற்றி கிரிப்டோ கரன்சிக்கெலாம் கூப்பிட்டு போய் அப்படிலாம் கிடையாது. இதில் ஃபுல் பிளான் நீங்கள் ஃபுல்லாக பாருங்கள். ரொம்ப ஈஸி. ₹2 மேலே நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணவே மாட்டீங்க. ₹2 ஒருத்தங்களுக்கு உதவி தான் செய்ய போகிறீங்களே தவிர இன்வெஸ்ட்மெண்ட் கூட கிடையாது. இது ₹2ன்றது. ஓகேங்களா. கண்டிப்பாக. ஓகேங்களா. ஃபாஸ்ட் வாங்க நம்ம பிளானை உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஓகேங்களா. இது ₹1 இது ஃபுல்லி ₹1 ஹெல்பிங் பிளானில் பார்த்திங்கன்னா ஃபுல்லி ஆட்டோமேட்டட் தான். உங்களுக்கு யாருக்கு வருதோ அவங்களுக்கு நீங்கள் அனுப்ப போகிறீங்க, ஆக்டிவேட் பண்ண போகிறீங்க. ₹1 மூலமாக 15 கோடி கிடைக்கும்னு சொல்லியிருக்காங்க 100 டேஸில் 3 மாதத்தில். பட் சாத்தியமாக இல்லையான்றது ஹெல்பிங் பிளான் கான்செப்டில் உள்ளே வந்த எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். அது எந்த அளவுக்கு சாத்தியம். நமக்கு ₹1 போட்டு ₹100 இருந்தாலே பெரிய விஷயம் இல்லையா. அது மட்டும் எடுக்க ட்ரை பண்ணுமே தவிர 15 கோடி வந்துடும் நம்பி உள்ளே வரவங்க இருக்க தான் செய்கிறாங்க. பட் நம்பிக்கையை கைவிட வேணாம். 15 கோடி கிடைக்குமோ இல்லையோ சின்ன அமௌண்ட்டு கிடைச்சாலும் நம்மளுக்கு நல்லது தான். ஓகேங்களா. அவங்க விஷயம்லாம் போட்டிருக்காங்க, அதே தான் சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா. ஓகே. இதில் இன்கம்மே லெவல் இன்கம் 20 பூல் இன்கம் மட்டும்தான் இருக்குது. 2 டைப்ஸ் ஆஃப் இன்கம் தான் கொடுத்துருக்காங்க. லெவல் இன்கம் எப்படின்னா ஒன்றுமே இல்லைங்க. நம்மளுடைய ரெஃபரல் இருக்குது பார்த்தீங்களா. ரெஃபரல் மூலமாகவும் ஃபேமிலி அண்ட் இருக்குமோ அன்லிமிட்டடாக நமக்கு 10 லெவல் இருக்கும். 10% நம்மளுக்கு கிடைக்கும்னு சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா. அவ்வளோதான். இதெல்லாம் எப்படி ஒர்க் ஆகுதுன்னு பார்ப்போம். பூல் இன்கம் தான் Day 1 Day 2 Day 3 Day 4 Day 5. ஓகேங்களா.
நம்மளுக்கு எப்போ வீடியோ போடுறோமோ அப்போ தான் கால் வந்துக்கிட்டே இருக்கு. ஓகேங்களா. இதில் பூல் 1 இந்த பூல் 2 அது எப்படின்றத நான் இதில் ஷோ பண்ணுறேன் பாருங்கள். இப்போ வந்து ₹1 கொடுத்து நீங்கள் ஆக்டிவேட் பண்ணுறீங்க டே 1ல். ஓகேங்களா. நம்ம வந்து டே 2ல் ₹1 திருப்பி நம்ம ஹெல்ப் பண்ணுறோம். நம்மளுக்கு ₹1 கிடைக்கிது. அந்த கிடைச்ச ₹1 இந்த ₹2 தான் நான் சொல்கிறது. ஓகேங்களா. இந்த ₹2 தான் நம்ம ஃபஸ்ட்டு இன்வெஸ்ட் பண்ண போகிறோம். அதுக்கப்புறம் டே நாளைக்கு நம்மளுக்கு ₹1 வரும். ₹1 வந்துச்சுன்னா அடுத்தது என்ன பண்ணுவோம், டே 3யோட இது ₹1 திருப்பியும் பண்ணுவோம். நம்மளுக்கு ரெண்டு பேர்கிட்டேருந்து ₹1 வந்து ரிசீவ் ஆகும். அதே மாதிரி நம்ம 5th டே வரைக்கும் ₹5 நம்ம சென்ட் பண்ணியிருப்போம். நம்மளுக்கு ₹15 நம்ம கிடச்சிருக்கோம். இதில் டே 4 டே 5க்கு மட்டும் ஒரு ரெஃபரல் 2 ரெஃபரல் நம்ம கொடுக்குற மாதிரி இருக்கும். நம்மளே கூட கொடுத்துக்கலாம் எனக்கு தெரிஞ்சு. ஓகேங்களா. டே 2 நம்ம ₹15லேருந்து ₹4 எடுத்து ₹8 நம்ம கொடுக்க போகிறோம். அதுக்கப்புறம் அப்படியே லைனாக நம்மளுக்கு கிடைக்கிறத ₹20 நம்ம செலவு பண்ணியிருப்போம். ஆக்சுவலாக ஹெல்ப் பண்ணியிருப்போம். நமக்கு ₹60 கிடைக்கும். அதே மாதிரி 3, 4, 5, 6 எனக்கு தெரிஞ்சு 6 கூட பரவாயில்ல, 7, 8, 9, 10 வரைக்கும் நம்மளுக்கு கிடைக்க வாய்ப்பு இருக்குது. ₹37,000 வரைக்கும் நம்ம கிடைக்க வாய்ப்பு இருக்குது. நீங்கள் ₹2 மட்டும்தான் கொடுக்க போகிறீங்க. அதுக்கப்புறம் உங்கள் கையிலேருந்து ₹2,500 கொடுக்க போகிறது. இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா ₹15,000 வந்ததுக்கப்புறம் அதுலேருந்து தான் ₹2,500 2 days 2 டைம் பண்ண போகிறீங்க. இந்த ₹2,500 தான் கம்பெனிக்கு ஒரு இன்கமாக கிடைக்க போகுது. ஓகேங்களா. அது மூலமாக தான் சில ரெஃபரல் இன்கம்லாம் நம்மளுக்கு கொடுக்குறாங்க. எனக்கு தெரிஞ்ச கம்பெனிக்கு இப்படி தான் போகும்னு நினைக்கிறேன். மோஸ்ட்லி 75,000 கூட வாங்க நம்ம வாய்ப்பு இருக்குது. பட்டு இதெல்லாம் ரொம்ப டைம் எடுக்கும். இந்த 20 days வந்து பார்த்திங்கன்னா 5 பேராக கரெக்டாக ஒரு நாளைக்கு வந்துட்டாங்கன்னா ஒரு 5 நாளைக்கு ரன் ஆயிடுச்சுன்னா 100வது நாள் இவங்க சொல்கிறபடி 15 கோடி வந்து கிடைக்க வாய்ப்பு இருக்குது. ஓகேங்களா. அதை தான் இங்கே கொடுத்துருக்காங்க. ₹1 மூலமாக நம்ம 15 கோடி எப்படி எடுக்கலான்றது. ஓகேங்களா. இதில் வந்து ஹாலிடே கிடையாது, அட்மின் சார்ஜ் கிடையாது, வித்ட்ரா டைமிங் எதுவுமே கிடையாது. ஓகேங்களா. ஆல் டேஸ் 11 AM to 9 PM ஒன்லி. மினிமம் வித்ட்ரா வந்து ₹5 ஃபார் வித்ட்ரான்னு போட்டிருக்காங்க. 1 ரெஃபரல் ஐடி மஸ்ட்டுன்னு கொடுத்துருக்காங்க. ஒரு ரெஃபரல் ஐடி கம்பல்சரி. ஓகேங்களா. திஸ் இஸ் ஃபுல்லி பேர் டு ஃபுல் டொனேஷன் சிஸ்டம். ஓகேங்களா. ஃபஸ்ட்டு ஹெல்ப் ஷுட் பி பெய்ட். 12 மணி நேரத்துக்குள்ளே நீங்கள் ஃபஸ்ட்டு ஹெல்ப்பை நீங்கள் பண்ணிடணும். அப்படி இல்லைனா உங்கள் ஐடி ஆட்டோமேட்டிக்காக டெலீட் ஆகிடும். ஒரு மொபைல் நம்பர் அன்லிமிட்டெட் ஐடிஸ் போட்டுக்கலான்ட்டாங்க. இப்போ நம்ம வந்து நீங்கள் வந்து ரெஃபரிங் யாராவது தேடுறீங்களா? வேண்டாம். நீங்களே உங்கள் கையில் ₹10 இருந்தாலே நீங்கள் 2 ஐடி போட்டு ட்ராவல் பண்ணிகிட்டே இருக்கலாம். நீங்கள் இன்னும் நிறைய பேர் ₹1 கூட வந்து ஹெல்ப்பு ட்ரையல். இப்போ ₹1000 நம்ம என்னடா அது நம்ம நிறைய இடத்துல சேர்த்துருக்குமே, நாங்கள் அங்கே லாக் ஆகிருக்காங்க. ஸோ இந்த ₹1 நீங்கள் கண்டிப்பாக ரெஃபரும் பண்ணலாம், நீங்களே கூட பண்ணிக்கலாம். ஓகேங்களா. அவ்வளோதான் இதில் இருக்குது. உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்கிறவங்க ஜாயின் பண்ணிக்கோங்க. நான் இப்போ வந்து சாஃப்ட்வேர்லேயும் எப்படி ரெஜிஸ்டர் பண்ணணுன்றதை உங்களுக்கு இன்னொரு வீடியோ நான் உங்களுக்கு போடுறேன். தேங்க்யூ.